ஒருவர் 50 ரூபாயை 3 வட்டிக்கு கடனாக பெற்றால் ஓகேங்களா, மாத வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வட்டி தொகை அப்படிங்கிறப்போ பி அப்படிங்கிறது அமௌண்ட், இந்த அமௌண்ட் இருக்குல்லையே அதை பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 50 ரூபா. ஓகேங்களா, வட்டியோட வட்டி எவ்வளவு அப்படின்னா 3%. ஓகேங்களா, இங்கே மாத வட்டியாக இருந்தாலும் சரி, ஆண்டு வட்டியாக இருந்தாலும் சரி. ஓகேவா, ஸோ என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. என்னோடய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா மாதம் ஒரு மாதம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வட்டி தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா இந்த தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா PNR/100ங்கிறது ஃபார்முலா. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ பியோட வேல்யூ 50, என்னோட வேல்யூ 1. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 3/100. ஓகேங்களா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ 5 × 3 15. ஸோ 15/10. ஓகேங்களா, இந்த 10 என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 15 10ஆல் வகுக்கும்போது ஒரு வேல்யூ 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா புள்ளி வைக்கணும். ஓகேவா, அதுவே 100ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே என்ன பண்ணீங்க 15 10ஆல் வகுக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 1.5. ஸோ மாதம் அந்த 50 ரூபா வாங்கின காசுக்கு 3 காசு வட்டி கணக்கு பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக என்ன பண்ணணும், அவங்க மாதத்துக்கு ₹1.50 வட்டியாக கொடுக்கணும். சரிங்களா, சதவீதம் அப்படிங்கிறது வட்டின்னு அர்த்தம்ப்பா. சதவீதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். ஓகேவா, 3% அப்படின்னா 3/100ன்னு அர்த்தம். 4% அப்படின்னா 4/100. எவ்வளோ சதவீதம் வட்டி போடுறாங்களோ அதுக்கு ÷ 100. ஓகேங்களா, அதான் ஃபார்முலா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.